அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நோம்புல எப்படி போய்கிட்டு இருக்குது? அல்லாஹ் கிருபையினால் இன்றையோடு 28 நோம்பு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஃபைனல் இன்ஷா அல்லாஹ். 30 பூர்த்தி ஆகிறதுக்கு அல்லாஹ் கிருபை செய்யணும். அல்லாஹ் நாட்டுப்படி எதுவும் இருக்குதோ, எத்தனை நோம்பு ஃபைனலாக கிடைக்குதோ நம்மளுக்கு முழுமையாக பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வந்து தரணும். இந்த வருஷத்தில் வந்து எப்படி உடல் ஆரோக்கியத்தை நோம்பு அடைஞ்சிக்கிட்டோமோ, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டும் நோம்பு அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தரணும். ஒரு பக்கம் வந்து நோம்பு போகுதுன்றது கவலையோடு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் உசுரோடு இருப்போமா இருக்க மாட்டோமா, நாளைக்கு உயிர் இருக்குமா இருக்காதா, புது துணி போடுவோமா இல்லை கஃபன் துணி போடுவோமா என்ற சந்தேகத்தோடு பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பாதிப்பட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்யணும். அங்கே முத்துப்பேட்டையில் வந்து பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி ஒரு நாள் ஈத்துக்காஃப் விஷயமாக ஏற்பாடு பண்ணாங்க. அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட பகுதிகளிலையும் நோம்பு முடிஞ்ச கூட இன்ஷா அல்லாஹ் இருக்கலாம். நீங்கள் வாய்ப்பு கிடைச்சாலும் இருங்க அந்த மக்களுக்காக வேண்டி. இது என்னென்னா, இன்னொரு செய்தி நம்ம இன்றைக்கி பார்த்தவங்களுக்கு ஆச்சு. இவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை முஸ்லீம் மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலம் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களோட நிலைமை இந்த மாதிரி இருக்கப்போண்டா அதே நிலைமை தான். உசுருக்கு பயந்து வாழக்கூடியதான். நம்ம பிரதமர் மோடி, அந்த மோடி கேடி வாரணாசி தொகுதியில் போட்டிட்டு ஜெயிச்சாப்பில். இப்போ அந்த தொகுதியில் வந்து அந்த வாரணாசியோட மேயர் இருப்பாங்கள்ல, அந்த மேயர் பரதேசி என்ன செஞ்சுருக்கிற அந்த நாய் நாளைக்கு இருந்து 9 நாளைக்கு ஆடு, மீன், கோழி எதுவுமே சாப்பிடக்கூடாது, மாடு எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு தடை போட்டிருக்கிறாங்க. ஏன்னா நவராத்திரியா, அது வந்து இந்துக்களுடைய புனித நாட்களாம். அதனால் நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறோம், நீங்களும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு மீட்டிங் அப்படின்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இங்கே என்னத்தை சொல்கிறது? இவங்கள நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது? இவன் சாப்பிட்டா என்ன, இவன் போட்டா, இவன் வந்து சாப்பிடாட்டினா என்ன? நவராத்திரின்றது உங்களோட பண்டிகை கிடையாது. அது முஸ்லீம் மக்கள் என்ன பண்ணாங்க? முஸ்லீம் மக்கள் என்ன செஞ்சாங்க? இப்போ நாங்கள் 30 நாள் சாப்பிடாமல் இருக்கிறோம். எந்த முஸ்லீம் நாட்டிலாச்சும் நீங்கள் சாப்பிடக்கூடாது, மதிய வேலை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? ஏந்து இப்படி இருக்கிறாங்கன்னு தெரில. மாட்டு மூத்திரத்தை குடித்தா அவர் என்ன புத்தி வரப்போகுது இவங்களுக்கு? எல்லாம் காப்பாற்றணும். நம்முடைய காலங்கள் அந்த மக்களுக்கான துவா செய்யுங்க. அந்த போஸ்ட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வாரணாசியில் இன்றைக்கி அந்த பார்ப்பன சங்கி அந்த பரதேச நாய் வந்து சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஒரு மேயருக்கு சொல்லியிருக்கிறான். ஒரு மேயர், கவர்மெண்ட் கிடையாது. அந்த மேயர் என்ன செஞ்சுருக்கிறான், அந்த மாநிலத்தினுடைய அங்கே ஒரு வழக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் கிடையாது, மேயர் சொல்லியிருக்கிறான் என்னாண்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. என்பதை சொல்ல அவங்கள்ட்ட துவா செய்யுங்க. அது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். இன்ஷா அல்லாஹ் காட்சிகளும் ஆட்சிகளும் மாறும் பொழுது கொடுத்ததுக்கு பதிலடி கண்டிப்பாக கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருத்தனும் மிஞ்ச மாட்டீங்க. யாரெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக களம் காண்கிறீர்களோ, இப்போ எப்படிலாம் வீடு எடுக்கிறீங்களோ, இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய ஆட்சிகளை அமையும் பொழுது எல்லா மக்களும் நிம்மதியாக இருப்பாங்க. எவெல்லாம் எந்தளவுக்கு ஆடுறீங்களோ அந்தளவுக்கு நிச்சயம் ஆடிக்கங்க. அல்லாஹ் இறைவன் ஆட்சிகளையும் காட்சிகளும் மாற்றும் பொழுது அதற்குண்டான விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.